அந்த கால வேளையை நாம் எல்லாரும் எழுந்து நின்று அந்த வானத்தையும் இந்த பூமியையும் நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையில தேவனை நாம் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு நாம் ஆராதிப்போமாக. இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியின் ராஜாவாய் இருக்கிறார். அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். இரட்டிப்பான நன்மையை நமக்கு தந்து அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையில் நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நம்முடைய செவிகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கட்டும். இந்த கால வேளையில் நம்ம சத்தங்கள் இன்னும் உயரட்டும். முழு இதயத்தோடு தேவனை நாம் ஆராதிப்போமாக. அல்லேலூயா. வல்லமை வல்லமை தேவ வல்லமை. என் தேவனே, என் ராஜாவே, நீ நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெண்மாரியின் அபிஷேகம் இதோ மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியால் நிரப்பிடுதே. பெண்மாரியின் அபிஷேகம் கரங்களை தட்டி என்றும் நம்முடைய சத்தங்கள் உயர்வதாக. சத்தங்கள் உயரட்டும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவ வல்லமை. வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின்
அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை 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 பொழிந்திடும் வல்லமை சகல கத்துட பக்கத்திடும் ஹல்லேலூயா அக்கினியின் வல்லமை ஆண்டவரே ஆண்டவரே தீர்க்கதரிசன வரங்கள் கிரியை செய்வதாக தேவ வல்லமை பரிசுத்த அக்கினியை போடும் தேவ அக்கினி இறங்குவதாக தீய கிரியைகள் தேவ அக்கினி வந்து எரிக்கட்டும் ஒவ்வொருவரை நீங்க உயிர்ப்பிப்பீராக வல்லமை தேவ வல்லமை ஆராதனை கண்களை மூடி தேவனை ஆராதிப்போமாக ஆண்டவரே ஒரு நல்லது ஆண்டவரே ஒரு மனிதன் ஆகிய தாங்க பக்கத்துதா நீங்க பேசுங்க பக்கத்துதா சுக்குதம் அதிசயமான தேவனை நல்லவர் ஹல்லேலூயா பக்கத்துதா கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காண தேவர் நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன் அதிசயம் காண அதிசயம் அதிசயம் காண அற்புதம் என் ஜனமே நான் உன்னை நேசிக்கும் தேவன்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன்
நான் உனக்கு வாக்கு பண்ணினதை நான் உங்களுக்கு நிறைவேற்ற நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். என்னை நோக்கி இந்த கால வேளையிலே பாருங்கள், அப்பொழுது உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நோக்கி பாருங்கள், என் அன்பிலே நிலைத்திருங்கள். நான் உங்களை காண்கிற தேவனாய் உங்கள் மத்தியிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை நாம் செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். வல்லமை வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் நடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரை உமக்கே துதி. நன்றியோடு நான் நன்றி உடையத்தோடு நாம் தேவனுக்கு துதிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. நம்முடைய தேவன் துதிகளை மத்தியிலே வாசம் செய்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் எத்தனோ நேரங்கள் ஆபத்திலும் விபத்திலும் கண்மணி போல நம்மளை பாதுகாத்தாரே. அந்த கால வேலை மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் எண்ணில் அடங்காத நன்மைகள் நம்ம சொல்லி முடியாது, நம்மளே நாம் மறந்துடுவோம். அதனால்தான் அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் மறவாதே என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் நம் ஜீவியத்தை செய்த, நம் குடும்பத்துக்கு செய்த அளவில்லாத எண்ணில் அடங்காத நன்மைகளை தேவன் நம் ஜீவியத்தில் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் அவர் செய்திருக்கிறார். அந்த வானம் அந்த பூமியும் ஒளிந்து போகும் என் சனமே. தேவனுடைய வார்த்தையோ ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போவதில்லை, மாறி போவதில்லை. அவர் நமக்கு சொன்னதே அவர் நமக்கு செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற இந்த கால வேளையில அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த எண்ணில் அடங்காத நன்மைகள் நமக்கு செய்தாரே. அந்த தேவனை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும். நம் இருதயம் முழுவதும், நம்முடைய சிந்தை முழுவதும் கர்த்தருக்குள்ளாக கலந்து செல்லட்டும். கர்த்தாவே, என் ஜீவியத்தில் செய்த நன்மைகளை சொல்லி முடியாது. நீங்க என் ஜீவியத்தில் செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று நீ சொல்லு. இனிமேல் நம் ஜீவியத்தில் நம் குடும்பத்துக்கு செய்ய போகிற நன்மைகள் அதிகம் அதிகம். அந்த நன்மைகளுக்காக எத்தனை பேர் நன்றி உள்ள இதயத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, இயற்கையின் சீற்றங்களை நாம் பார்க்கிறோம்.
அலைகள் கொந்தளிப்பாக இருக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கடைசி காலம் வானத்தில் அடையாளங்களை பார்ப்பீங்க. ஒரு தரம் பூமியை அசைய பண்ணினேன், இன்னொரு தரம் வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி நாம் எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்? அவரை பார்த்த முகம் ஒரு முகம் வெட்கப்பட்டு போனதில்லை. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாயிருக்கிறார். இந்த கால வேளையில கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில சொந்த பந்தமோ நம்ம யாரை நம்பி இருந்தோமோ அவங்க எல்லாரும் கைவிடுவார்கள். ஆனால் தேவன் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு பக்க பலமாக இருந்து இரட்டிப்பான நன்மையை தந்து நல்ல ஒரு பாதுகாப்பை தந்து கடைசி வரைக்கும் கர்த்தர் பாதுகாப்பார். அப்படி சத்தியத்தில் முடிவு வரைந்தும் நாம் நிலை நிற்கிறோமா? முடிவு வரைந்தும் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு என்றும் மாறாதது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுடைய அன்பை விட்டு ஒருவன் ஆகிலும் நம்மை பிரிக்க லாகாது. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு நம் ஒவ்வொரு இதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதா? நான் பார்ப்போமாக. இனி காலம் செல்லாது என் ஜனமே, இனி காலம் இல்லை. நாளில் ஒரு பங்கு ஏதாவது ஒரு மூலையில அழிவு வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அல்லேலூயா. ஆமென். இந்த தமிழ்நாட்டில் கூட நாம் பார்க்கிறோம், ஒரு நிலையான ஆட்சி இல்லை, ஒரு தடுமாற்றம் உண்டாகுது, ஒருவருக்கு விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, அனைவருடைய அன்பு தனிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி காலம் என் ஜனமே, இந்த பூமியில நடக்க போறத, இந்த உலகத்துல நடக்க போறதை நாம் பார்த்து நாம் உணர்வடைந்து கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோமாக. இயேசு சீக்கிரம் அவர் வெளிப்பட போகிறார். அதுக்கான அடையாளங்களை நாம் நம்முடைய கண்களினால நாம் பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் பல இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு இடங்களிலும் பூமி அதிர்ச்சிகள் வருது. நாட்டுக்கு நாடு யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அத்தனை வேதத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் சொன்ன வார்த்தைகள் இந்த நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் பிரகாசம் அடைவோமாக. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யுத்தங்களையும் அதன் செய்திகளையும் நீங்க பார்ப்பீங்க, நீங்க கலங்காதிருங்கள், நம்மளை ஒன்றும் செய்யாது. நாம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போது நாம் கலங்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு நல்ல பாதுகாப்பை தந்து, கர்த்தர் ஜெயத்தை தந்து அவர் வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். பயப்படாதே நீ மனமே, தினமே பயப்படாதே மனமே, உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவேன், உன்னை என்றும் கைவிடுவதில்லை. விடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணியோ உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவேன், நான் உன்னை என்றும் கைவிடவில்லை. நான் விலகுவதில்லை, இல்லை, நான் உன்னை விட்டு ஒத்திடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே
அபிஷேகம் அபிஷேகம் அனல் கொண்டு உமக்காய் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை 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 தேவ வல்லமை. ஆராதன பகுதியில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக, கர்த்தரை நாம் தரிசிப்போமாக, தேவ சத்தத்தை நாம் கேட்போமாக. ஆமென். நம்முடைய தேவன் ஒவ்வொருவரையும் அவர் நோக்கி பார்க்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரத்தை தருகிறார். ஒவ்வொரு குடும்பமும் பிள்ளைகளும் சமாதானத்துடன் காணப்பட வேண்டும். பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு செழிப்பாக வாழ வேண்டும் என்று நாம் தேவன் விரும்புகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று அவர் நம்ம சொல்லியிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்க்கிறார். அவர் நல்லவர். ஆகவே கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நாம் செழிப்போடு இருக்க வேண்டும், சமாதானத்துடன் நாம் வாழ வேண்டும், தேவனை நாம் துதிக்க வேண்டும். பூமியில மனிதனை உண்டாக்கின சிருஷ்டித்த நோக்கமே தேவனை துதிப்பதற்காகவே. நாம் எத்தனை பேர் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீசரைவும் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே நேசரை ஆர்வமுடனை அடைக்கலமேலாளுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரை பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரை பரிசுத்த ஆராதனையை நீங்க ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். நீங்க எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கத்தா மீதியான பகுதியெல்லாம் நீங்க நடத்தி தாங்க. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.